அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து சொல் இலக்கணத்துல பகுதி 2 நம்ம படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே சொல் இலக்கணத்துல நம்ம பகுதி 1 படித்து முடித்திருந்தோம். நம்மளுடைய பொது தமிழ் புத்தகத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சொல் இலக்கணம் பக்க எண் 17 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சொல் இலக்கணத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல மூவகை மொழினா என்ன அப்படின்னு படிச்சிருந்தோம். அடுத்து வழக்குனா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்து போலினா என்ன அப்படின்னு படிச்சிருந்தோம். அதற்கு அடுத்து எச்சம் அப்படின்றத படிச்சிருந்தோம். அதுல இறுதியாக 4 வகை சொற்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அதுல பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்றத நம்ம முடிச்சாச்சு ஆல்ரெடி. இப்ப அடுத்து நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். இடைச்சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி உரிச்சொற்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள் இடைநிலையாக பயன்படக்கூடிய சொற்கள் அறிமுகம். அதுக்கு எந்தெந்த சொல்லலாம் பயன்படுத்துறோம், எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அறிமுகம். அதுக்கு அடுத்து நம்ம இடுகுறி பெயர்னா என்ன, அதே மாதிரி காரண பெயர்னா என்ன அப்படின்னு தேர்வு நோக்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட், அது நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம். அதற்கு அடுத்த தலைப்பா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு நம்ம படிக்க இருக்கோம். இலக்கிய வகை சொற்கள்லாம் 4 வகையா பிரிப்போம். என்னென்ன வகை இருக்கு அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகையாக பிரிக்கப்படும். அந்த 4 வகை என்ன அப்படின்னு சொல்லி தேர்வு நோக்கில் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இது ஆல்ரெடி நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தலைப்புல, அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து வேற்றுமை மிக மிக முக்கியமானது. வேற்றுமையில நமக்கு தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அதுல முதல் வேற்றுமையில இருந்து ஆரம்பிச்சு 8ஆம் வேற்றுமை வரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்றதையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க என்ற வகுப்புல. இது மிக மிக முக்கியம். கண்டிப்பா இதுல இருந்து நம்ம கேள்வி வரப்போகுது அழிமுகம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பகுபதம், பகாபதம் அழிமுகம். பகுபதம்னா என்ன, அதனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல உறுப்புகள் அப்படின்னு எடுத்துனா மொத்தம் 6 வகையா நம்ம பிரிப்போம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படிமுகம். இந்த 6மே நம்ம படிக்க போறோம். அதுல பெயர் பகுபதம், வினை பகுபதம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது பகுபத உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே படிச்சு இன்றைய வகுப்புல எடுத்துக்காட்டுகளோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த இறுதியாக பாத்தீங்கன்னா இரட்டை கிளவியும் அடுக்கு தொடர் அப்படின்றது நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு நிறைவு செய்ய இருக்கிறோம். நம்ம சென்ற வகுப்புல சொல் இலக்கணத்துல பகுதி 1 பார்ட் 1 நம்ம படிச்சாச்சு. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப பகுதி 2 நம்ம படிக்க இருக்கோம். பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நம்ம தொடர்ந்து படிப்போம் வாங்க. ரொம்ப எளிமையானது இலக்கணம். இலக்கணம் அப்படின்றது எளிமையானது என்பது பாத்தீங்கன்னா நம்ம படித்து புரிந்து கொள்ளுதல் அடிமுக்கிறோம். வகுப்பை பொறுத்தவரை நீங்க படிக்கிறீங்க, அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா ரிவிஷன் தான் அடிமுக்கிறோம். இப்ப நம்ம இடைச்சொல்ல இருந்து படிக்க இருக்கோம் அடிமுக்கிறோம். இடைச்சொல் அப்படின்னு எடுக்கும் போது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இடையில பயன்படுத்தக்கூடிய சொல் தான். இப்ப அந்த இடைச்சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தனித்து நின்றுச்சுன்னா அது பொருள் தருமா அப்படின்னா பொருள் தராது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா நமக்கு போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூற்று காரணம் அல்லது கூற்று 1 காரணம், கூற்று 1 கூற்று 2 சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாலும் நம்ம சரியா விடையளிக்கணும் அப்படின்றதா நம்ம தேர்வு நோக்கில் நமக்கு முக்கியமானதா இருக்கு அடிமுக்கிறோம். வாங்க பார்ப்போம். இடைச்சொல் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தனித்து நின்றால் பொருள் தராது அடிமுக்கிறோம். என்னென்ன வகையான இடைச்சொற்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போங்க. முதல்ல பாத்தீங்கன்னா என்னன்னா அப்படின்றது தந்தையும் தாயும் அடிமுக்கிறோம். மற்ற அப்படின்னா மற்றொருவர் அடிமுக்கிறோம். ஐ அப்படின்னா திருக்குறளை அடிமுக்கிறோம். இந்த இடத்துல இடைச்சொல் என்பது தனித்து நின்று பொருள் தராது. பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் நின்று பொருளை விளக்கும் சொல் தான் இடைச்சொல் அடிமுக்கிறோம். அப்படி நுணுக்கமான பொருள் வேறுபாடு உணர்த்துவதற்கும் உணர்ச்சிகளை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவதற்கும் அது மாதிரி தெளிவாகவும் அந்த கருத்துக்களை தெளிவாக கூறுவதற்கும் அந்த சுருக்கமான முறையிலும் வெளிப்படுத்த நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா இடைச்சொல்ல பயன்படுத்துறோம். அந்த இடைச்சொற்களின் வகைகள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐயால், குயின், அது, கண் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. இந்த 6மே என்னன்னா இடைச்சொல் அடிமுகம். அந்த மாதிரி வேற என்னென்னலாம் இடைச்சொற்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. எதை சொல்றோம்னா இடைச்சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது பெயரும் வினையும் சார்ந்து இயங்குவது, தனித்து இயங்காது, தனித்து நின்று பொருள் தராது. அப்ப இடைச்சொல் தொடர்பா நமக்கு கேள்வி கேட்கும் போது அது தொடர்புடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தனித்து நின்று பொருள் தராது அப்படின்றது முக்கியமான ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு லைன். அதற்கு அடுத்து மொழி பயன்பாட்டை முழுமையாக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது முழுமையாக்கும் அப்படின்னு இடைச்சொல்லை பத்தி குறிப்பு. அதே மாதிரி பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும். அப்ப எதை சார்ந்து இயங்கினா பெயரையும் வினையும். அப்ப தனித்து இயங்காது என்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னு. இது எல்லாமே இடைச்சொல் தொடர்பா நமக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். இடைச்சொற்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பன்மை விகுதிகள் அப்படின்னா இப்ப கல், மார் அப்படின்றது பன்மையை குறிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு. இப்ப ஆண்கள் அப்படின்னா பன்மையை குறிக்கக்கூடியது அப்படின்னு. அதே மாதிரி திணை, பால் விகுதிகள் அப்படின்னும் போது என், ஓம், ஆய், ஈர்கள், ஆண், ஆள்,
ஆர், ஆர்கள், தூ, ஆ அப்படிமுக்கிறோம். இதெல்லாமே விகுதியில வந்து வரக்கூடிய சொல்லின் விகுதியா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிமுக்கிறோம், இல்ல சொற்கள் அப்படிமுக்கிறோம். கால நிலைகள் அப்படின்னும் போது அது இறந்த காலமா, நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா அப்படின்றது நிர்ணயிக்கக்கூடிய இடைச்சொற்கள் இருக்கு. கிறு, கின்று அப்படின்றது நமக்கு வரும் அப்படிமுக்கிறோம். இது நம்ம சென்றாண்டு நடைபெற்ற தேர்வுலையும் நமக்கு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அப்படிமுக்கிறோம். பெயரச்ச வினையச்ச விகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆ அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஊ, ஈ அப்படின்றது வந்து வினையச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம பெயரச்ச வினையச்ச விகுதிகளாகவும் இது வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆ, அல், இல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எதிர்மறையா ஒரு சொல் வந்து முடிஞ்சது அப்படின்னா அங்கேயும் நம்ம இடைச்சொல் பயன்படுத்துறோம். தொழிற்பெயர் விகுதிகளா இருக்கு. தல், அம், ஐ, தல், அம், மை அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து தொழிற்பெயர் விகுதிகளா நமக்கு இருக்கு. வியங்கோல் அப்படின்னு பார்க்கும்போது கா, இய, இயர் அப்படின்றது நம்ம சென்ற வகுப்புலையும் நம்ம பார்த்தோம். சாரியைகள் அப்படின்னா அத்து, அற்று, அம் அப்படின்றது இடைச்சொற்களா இருக்கு. ஆனா ஓம உருபுகள் அப்படின்னா போல, மாதிரி அப்படின்னு பார்க்கிறது. அதே மாதிரி இணைப்பிடை சொற்கள் அப்படின்னும் போது அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இது எல்லாமே வந்து இடைச்சொற்களா வந்து இருக்கு. இப்ப இந்த இடைச்சொற்கள் அப்படின்னும் போது அதனோட வகைகள் அடிப்படையில் நம்ம வந்து படிக்க இருக்கிறோம். தட்டம், பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் அப்படி பார்க்கிறோம். சொல்லுறுப்புகளா இருக்கிறது அப்படின்னு மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உறுப்புகளா இருக்கிறது ஆ, ஓ அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் இடைச்சொற்களின் வகைகளா வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப இடைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் அப்படின்றது ஆகிய இடைச்சொற்கள் தற்காலத்தில் தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு. அப்ப தற்காலத்தில் மிகுதியா பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்றது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பல பொருளில் வருது. இப்ப உதாரணத்துக்கு எதிர்மறை பொருள் வரும். எதிர்மறைனா மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்படிங்கிறோம். அந்த இடத்துல என்னன்னு எதிர்மறையா இருக்கு. மழை பெஞ்சது அப்படின்னா பயனளிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா புழுக்கம் குறையவில்லை அப்படின்னும் போது அதுனா வந்து அப்ப மழை பெஞ்சு ஒண்ணு பிரயோஜனத்துக்கு இல்லை அப்படிங்கிறோம். அப்ப இது எதிர்மறையா வருது. சிறப்பு அப்படின்னா பாடல்களும் போற்றும் பாடகர் வந்து அப்ப மழை பெய்தும் பாடல் போற்றும் பாடகர்களும் போற்றும் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பகலாகவும் இருக்கலாம், இரவாகவும் இருக்கலாம். அப்ப வந்து தம்பியும் வந்தான் எச்சமா இருக்கு. தம்பியும் வந்தான், தம்பியும் வந்தான், படித்தான். அப்ப முற்று பெறல. அப்ப முற்று பெறதுக்கு நம்ம வினை முற்று வந்து போடுற மாதிரி இருக்கு. அது எச்சமா இருக்கு. அதே மாதிரி முற்று எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு. எளிமையும் ஏமாப்புடைத்துனா 7 பிறவிலும் வந்து நம்ம அரண் போன்று நம்ம காக்க வல்லது அப்படி. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறோம். அதான் வள்ளுவர் சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த இதுல நம்ம வந்து நோட் ஒண்ணு போட்டு கொடுத்துருக்கேன். அந்த குறள் அப்படிங்கிறது மிக முக்கியமான குறள். நமக்கு தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறோம். இது மு. வரதாசனுடைய உரையும் கொடுத்திருக்கேன். அந்த சொற்பொருள் கொடுத்திருக்கேன். ஒருமைக்கன்னா ஒரு பிறவியில், எளிமையும் 7 பிறவியிலும், ஏமாப்புடைத்து பாதுகாப்பு அரண் உடையது அப்படி சொல்லிட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்கு. தெரிவு நோக்கில் இது முக்கியம். அதனால அதை நான் உங்களுக்கு நோட்டா போட்டு கொடுத்திருக்கேன். வந்து அளவை அப்படின்னா நிலமும் நீரும் அப்படிமுக்கிறோம். அப்புறம் வானும் தீயும் காற்றும் வந்து இது எல்லாத்துலயுமே வந்து அளவையே வருது. அது வந்து நமக்கு அப்படின்னு முடியுது வந்து இடைச்சொல். திருநிலையில வந்து பாத்தீங்கன்னா செடியும் அல்ல கொடியும் அல்ல இது என்ன அப்படிமுக்கிறோம். செடியும் கொடியும் அப்படிமுக்கிறோம். அப்புறம் கழுதை பால் மருந்தும் ஆயிற்று அப்படிமுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன இடைச்சொல் வந்து பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா வந்து அப்படின்னு இடைச்சொல் வந்து பயன்படுத்திருக்கோம். அப்படின்றது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாம அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு படிக்கும் போது சரியா விடையளிச்சலாம். அடுத்து ஓ அப்படின்றது வந்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஐயம், இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு இடத்துல வருது. இப்ப படிக்கும் போது இன்றைக்கு மழை பெய்யுமோ வந்து அப்ப பெய்யுமோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க இடைச்சொல் இருக்கு. பூங்கொடியோ மலர் கொடியோ பேசுங்கள் வந்து அப்ப யோ பூங்கொடியோ மலர் கொடியோ பேசுங்கள் ஓ அப்படின்னு வருது. யோனா யூ கூட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம். அந்த பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் வந்து அப்ப இங்கேயும் வந்து நமக்கு ஓ அப்படின்னு வருது. இது அல்லது அது அப்படின்னு வரும். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டு பேருமே இல்ல பேசாதீங்க அப்படின்னு பாக்குறோம். ஐயம் அப்படின்னா இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படின்னு சொல்லி ஐயத்தோட கேக்குது. அடுத்து ஏ அப்படின்னும் போது நம்ம அழுத்தம் தரக்கூடிய தேற்ற பொருளில் வரக்கூடியதா இருக்கு. இப்ப அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் வந்து அப்ப ஏ அப்படின்னா அன்றே சொன்னார். நடந்தே வந்தேன் அப்ப அழுத்தமா சொல்றது நடந்தே வந்தேன். அடுத்து தான் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது. அப்ப தான் அப்படின்னு இடைச்சொல் வந்து என்ன பண்ணுன்னா எந்த இடத்துல வருதோ முதன்மைப்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நிர்மலா தான் வந்து அப்படின்னும் போது அந்த சொல்ல வந்து முதன்மைப்படுத்துது. வந்து நேற்று தான் விழாவில் தான் பாடினால் தான் வந்து அப்ப என்ன நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள், நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள், நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள், நிர்மலா நேற்று விழாவில் பாடினால் தான் வந்து அப்ப தான் எங்க வருதோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து எந்த சொல்லோட வருதோ அதை முதன்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறோம். அப்ப இது ஒரு இடைச்சொல்லா இருக்கு. மட்டும் அப்படின் போது படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். முடியும் மட்டும் எழுது, தேர்வுக்கு 1 மாதம் மட்டும் உள்ளது அப்படிங்கிறோம். அப்ப வரையறை வந்து படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். முடிந்த வரை முடியும் மட்டும் எழுது, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தேர்வுக்கு 1 மாதம் மட்டும்தான் இல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மட்டும் அப்படின்னு எங்க பயன்படுத்தணும், அந்த 3 இடங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த 3 இடங்கள் படிக்கும் பயன்படுத்து மட்டும் அப்படின்னு இடைச்சொல்லா வந்து இருக்கு. ஆவது அப்படின்னும் போது 5 பேராவது வாருங்கள் அப்படிங்கிறோம்.
அவனாவது இவனாவது, முதலாவது இரண்டாவது, அப்ப பல பொருள் வரக்கூடியது ஆவது இடைச்சொல் அப்படிங்கிறோம். அது கூட அப்படின்னா என்னிடம் ஒரு காசு கூட இல்லை அப்படிங்கிறோம். தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, வந்து அவனுக்கு வரைய கூட தெரியும். அப்ப கூட அப்படின்றது இடைச்சொல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து ஆ அப்படின்னும் போது புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா வந்து, அப்ப இப்ப ஓ அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி ஆ வந்து, அதே மாதிரி புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினானா வந்து, அப்ப இங்க வந்து ஆ அப்படின்றது இடைச்சொல்லா வந்து இருக்கு. அடுத்து ஆம் இறுதியில் வந்து இறுதியில் வரக்கூடியதா இருக்கும். ஆம் அப்படின்றது உள்ளே வரலாம். ஆம் வந்து இனியன் தலைநகரம் போகிறானாம். ஆம் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம். ஆம் வந்து அப்ப இறுதியில வரக்கூடியதா இருக்கு. ஆம் அப்படின்றது இடைச்சொல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்ற ஆண்டு நடைபெற்ற தேர்வில் நம்ம கேட்டிருந்தாங்க, அன்று என்பது எதுக்கு குறிக்கணும்? ஒருமைக்கு. அப்ப அன்றுனா ஒருமை வந்து, அல்லனா பன்மை வந்து, எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து. இப்போ உதாரணத்துக்கு எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எதை குறிக்கணும்? எண்ணிக்கையை குறிக்குது அப்படிங்கிறோம். இது பழம் அன்று தான் சொல்லணும். பழம்னா அப்ப ஒருமை அப்படின்னு பார்க்கிறோம். இது பழங்கள் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பன்மையை குறிக்கும். எத்துணை பெரிய மரம் அப்படின்னும் போது இந்த இடத்துல அளவையும் காலத்தையும் குறிக்குது. அப்ப எத்துணை அப்படின்றது வந்து என்ன சொன்னா, அது எத்துணை அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறோம். அப்ப எண்ணிக்கையும் வருதுங்க, அளவு வருது. அதுக்கடுத்து காலத்தையும் குறிக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப அளவையும் காலத்தையும் குறிச்சது அப்படின்னா எது எத்துணை அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு அந்த அன்று அல்ல எத்தனை எத்துணை அப்படின்றது நமக்கு தேர்வுல ஸ்டேட்மெண்டா போட்டு கேட்பாங்க. அந்த சென்டென்ஸை நம்ம கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் அப்படிங்கிறோம். உரிச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை பொறுத்தவரை நம்ம வந்து மூன்றாவதா பார்த்த இடைச்சொல் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அந்த இப்ப இடைச்சொற்கள் என்னென்ன இருக்கு, அதனோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு படிச்சுட்டுனாவே போதும். நம்ம தேர்வுல கேட்கும் போது என்ன இடைச்சொல் வந்து இந்த தொடரில் வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன வகையான இடைச்சொல் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா போதும். அடுத்து உரிச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியோரின் தன்மை மிகுதிப்படுத்துறதுக்காக அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மிகுதிப்படுத்தும், அதிகப்படுத்தும். அதுக்காக நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா உரிச்சொல்லை பயன்படுத்துறோம். என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நகரம் இருக்கு, அது மாநகரம் அப்படின்னு மா அப்படின்றது உரிச்சொல். அதே மாதிரி வந்து சிறந்ததுன்னு நம்ம சொல்லலாம், சால சிறந்தது, அப்ப மிகுதிப்படுத்துறோம். அப்ப நகரத்தை மிகுதிப்படுத்துறதுக்கும் சிறந்ததை மிகுதிப்படுத்துறதுக்கும் இப்ப மாநகரம் சால சிறந்ததுன்னு போட்டோம்னா அதான் உரிச்சொல். அப்ப பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துக்கு உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு எனும் பொருளுக்கு உரியதாய் வரும். அப்ப எதுக்கு உரியதாய் வரும் அப்படின்னா இசை குறிப்பு பண்பு அப்படிங்க இதெல்லாம் குறித்து உரியதாய் வரும். தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொல்லை நம்ம தனித்து பயன்படுத்துறது கிடையாது, தனி பொருள் உடையவை அப்படிங்கிறோம் ஒவ்வொன்றும். அப்ப தனித்து வழங்குவதில்லை, ஒவ்வொன்றும் தனி பொருள் உடையவையா இருக்கு. அந்த உரிச்சொற்கள் செயலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். அப்ப செயலுக்குரியதுன்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர் நன்னூலார் அப்படின்றது நம்ம நன்னூலார் சொல்றார். தனித்து வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிறோம். ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதா வந்து இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப கடி அப்படின்றது நம்ம பல பொருள் ஒரே ஒரு சொல்லுதான், ஆனா பல பொருளுக்கு பயன்படுத்துறோம். இப்ப கடி மலர் அப்படின்னா மனமிக்க மலரா வந்து அது பொருள் தெரியுது. அதே கடி நகர்ல வரும்போது காவல் மிக்க நகரா இருக்கு. கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் அர்த்தம். கடி நுனினா குறுமையான நுனி. அப்ப இந்த இடத்துல கடி அப்படின்றது பல பொருளை தரக்கூடியதா இருக்கு, ஒரு சொல்லா பல பொருளுக்கு உரியதா இருக்கு. இப்ப இந்த இடத்துல கடி மனமோ, இந்த கடி காவல், கடி வந்து விரைவாக, கடி வந்து கூர்மையான அப்படி பார்க்கணும். அப்ப அது எந்த சொல்லுக்கு முன்னாடி வருது அப்படின்றத பொறுத்து அதோட பொருளே மாறுது. அப்ப ஒரு சொல் பல பொருள் தரக்கூடியதா இருக்கு அப்படி. பல சொல் ஒரே ஒரு பொருள் தான் கொடுக்குது. இப்ப பல சொல் அப்படின்னா உரு தவ நனி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருள் வருகின்றன. அப்ப மிகுதி அப்படின்ற பொருள் வரக்கூடிய உரிச்சொல் உரு தவ நனி. அப்ப உரு பசி அப்படின்னா மிகுந்த பசி அப்படி தவச்சிறியது அப்படின்னா மிகச்சிறியது, நனி நன்றுனா மிக நன்று அடிமுகம். அப்ப உரு தவ நனி அப்படின்றது மூன்றுமே எதை குறிக்குன்னா மிகுதி எனும் பொருளில் வருகின்றன அடிமுகம். அது நமக்கு தேர்வு நோக்கில் மிக முக்கியமானது அப்படிமுகம். இதான் வந்து உரிச்சொல் அடிமுகம். இப்ப நம்ம சொற்கள் மொத்தம் 4 வகையான வந்து நம்ம பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லி 4 சொற்கள் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இடுகுறி பெயர், காரண பெயர் அடிமுகம். ரொம்ப ஈஸி தான். எடுத்துக்காட்டுடன் நினைவு வச்சுட்டோம் அப்படின்னா தேர்வுல கேட்கும்போது நம்ம சரியா விடையளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடிமுகம். அப்ப இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 வகையா வந்து பெயர் சொற்கள் வந்து சொல்றோம். இடுகுறி பெயர் அப்படின்னா காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அப்ப அது காரணமே இல்லாம பெயரிட்டு வழங்கினா அது வந்து இடுகுறி பெயர் அப்படிங்கிறோம். இந்த இடுகுறி பெயர் வந்து மண், மரம், காற்று அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மரத்துக்கு காரணம் இருக்கா? மண்ணுக்கு, காற்று இருக்குன்னு கிடையாது. அப்ப காரணமே இல்லாம பெயர் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதை நம்ம என்ன சொல்றோம்னா இடுகுறி பெயர் அப்படின்னு. இடுகுறி பெயரை நம்ம 2ஆ வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து என்னன்னா பொதுவா இருக்கக்கூடிய இடுகுறி பெயர் இருக்கும், அப்புறம் சிறப்பு இடுகுறி பெயர் இருக்கும். இப்ப பொதுவுக்கும் சிறப்புக்கு என்ன வித்தியாசம்னா அது பொதுவா அனைத்தையும் குறிக்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அத்தன்மை எல்லா பொருளையும் குறிக்கணும்னா இப்ப மரம், காடு அப்படின்றது பொதுவான இடுகுறி பெயர். மரம் அப்படின்னா பல மரங்கள் இருக்கு, காடுனா பல காடுகள் இருக்கு.
சோ அப்ப நம்ம இந்த இடத்துல சொல்லும் போது மரம் காடு வந்து பொதுவான இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்னது, நமக்கு காரணம் இல்லாமல், அதாவது இது இந்த ஒரு காரணம் பெயர் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அதுல பொதுவானது அப்படின்னு அனைத்தையும் குறிக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு மரம் வந்து மாமரம் அப்படின்னா மா அப்படின்றது என்னன்னா அது சிறப்பு இடுகுறி பெயர் அப்படிங்கிறோம். அப்ப இடுகுறி பெயர்ல சிறப்பு பெயரா வந்து எது இருக்குன்னா இப்ப மா அப்படின்னு பாக்குறோம். கருவேலங்காடு, இப்ப காடுன்னு சொல்லியாச்சு, ஆனா கருவேலங்காடுனா அப்ப இடுகுறி சிறப்பு பெயரா அங்க வந்து இருக்கு அப்படின்னு. அதே காரண பெயர் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து காரணம் கருதி பெயரிட்டனர் அப்படின்னு. அப்ப காரணத்தோட ஒரு பொருளுக்கு வழங்குது. இப்ப நாற்காலின்னு 4 கால்கள் இருக்கும், நாற்காலி. கரும்பலகைனா கருமையா இருக்கக்கூடிய ஒரு பலகை அப்படின்னு. அப்ப இதுலயும் நம்ம என்ன பண்றோம்னா பொது பெயர் இருக்கு, காரண சிறப்பு பெயரும் இருக்கு. அப்ப பொது பெயர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரண பொது பெயர் காரணம் இருக்கு, அதே மாதிரி பொதுவா இருக்கக்கூடியது என்ன, இப்ப பறவை பறக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் சொல்றேன்னா விலங்குகள் வந்து நம்ம பறவை அப்படின்னு சொல்றோம். இது வந்து காரண புது பெயர், பறத்தல், அதனால வந்து பறவையின் பேர் வச்சிருக்காங்க. அப்ப காரண புது பெயரா இருக்கு. அணி அப்படின்னா வந்து நம்ம அணிந்து கொள்றது அப்படின்னு. இப்ப அணிகலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதை வந்து அணிந்து கொள்வதால் அதை வந்து அணின்னு வச்சிருக்காங்க. அந்த அணி அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா காரண புது பெயரா இருக்கு அப்படின்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்ப வளையல் அப்படின்னு நம்ம சொல்றோம், அணிகலன் வரக்கூடிய. அப்ப அந்த வளையல் அப்படின்னு என்ன சொல்றோம், வளைந்து இருக்கு. அப்ப காரண சிறப்பு பெயர். அப்ப காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல காரணம் வந்து இருக்கு, ஆனா சிறப்பு பெயரா இருக்கு. இப்ப அணி அப்படின்றது காரண புது பெயர், வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். அப்ப அணிகலன்கள்ல ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சிறப்பு பெயரா வந்து மாறிடுது, காரணம் அது வளைந்து இருக்கிறது அப்படின்னு. அடுத்து மரங்கொத்தி, பறவை அப்படின்னும் போது காரண நமக்கு புது பெயரா இருக்கு. பறவை அப்படி பறக்கிறதுனால பறவை, அப்ப காரண புது பெயரா மாறிடுது. அனைத்து பறவைகளுக்கும் அது பொதுவா வந்து இருக்கு. அப்ப மரங்கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்தக்கூடியது பறவை அப்படிங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, காரண சிறப்பு பெயரா இது வந்து இருக்கு. அப்ப எது வந்து காரண புது பெயர், எது காரண சிறப்பு பெயர், அந்த மாதிரி இடுகுறி புது பெயர் எது, இடுகுறி சிறப்பு பெயர் எதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காட்டு நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா போதும். சோ அதுதான் நமக்கு தேர்வுல கேட்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இப்ப சொற்கள் நம்ம 4 வகையா பார்த்தோம். இப்ப இலக்கிய வகையா நம்ம சொற்கள் எடுக்கும் போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்தோம். இப்ப இலக்கிய வகையில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சொற்களை வந்து 4ஆ வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு. ஒரு எழுத்து தனித்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து இணைந்தோ பொருள் தருவத சொல் அப்படின்னும். சொல்லுக்கு வந்து என்ன பேர் இருக்குன்னா மொழி, பதம், கிளவி என்பன சொல் பொருள் தரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இலக்கிய வகையில மொத்தம் 4ஆ பிரிக்கிறோம். அப்ப இயற்சொல்னா என்ன, திரிசொல்னா என்ன, திசைச்சொல்னா என்ன, வடச்சொல்னா என்ன, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு நம்ம தேர்வு நோக்கில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இயற்சொல் அப்படின்னு எடுத்துனா கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இது எல்லாத்திலையும் நம்ம பார்க்கும்போது எளிதில் பொருள் விளங்குது. அதே மாதிரி பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரக்கூடியதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப பெயர் சொல்லி இருக்கு, வினை சொல்லி இருக்கு, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரக்கூடியதா இருக்கு. இப்ப மண், பொன் அப்படின்னு பார்க்கும்போது பெயர் ஏர் சொல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப மண், பொன் அப்படின்னு பார்க்கும்போது பெயர்ல வரக்கூடிய ஒரு ஏர் சொல், சாதாரண ஒரு ஏர் சொல் தான். நடந்தான், வந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். நடந்தானா நடக்கிறது, வந்தானா வர்றது. அப்ப இது ஒரு வினையை குறிக்குது. அப்ப வினை ஏர் சொல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி எளிதில் பொருள் விளங்கக்கூடியதா இருக்கணும். அவனை, அவனால் அப்படின்னு பார்க்கிறோம். அவனை, அவனால் வந்து ஐ, ஆல் அப்படின்னு வருது. அப்ப இடை உயர் சொல்லா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மாநகர், மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உரி ஏர் சொல்லா வந்து இருக்கு. இந்த உரி இங்க வந்திருக்கணும். உரி ஏர் சொல்லா இருக்கு. அப்ப மாநகர் அப்படின்னு. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு அந்த அதாவது வந்து நம்ம இயற் சொல் அப்படின்னும் போது மொத்தம் 4ஆ பிரிக்குது. பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு. அடுத்து திரிசொல் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல வங்கூல், அலுவம், சாட்டினான், உருபயன் அப்படின்னு படிக்கிறோம். இதுக்கான பொருள் வங்கூல் அப்படின்னா காற்று, அலுவம் அப்படின்னா வந்து கடல், சாட்டினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு. அப்ப கட்டுரோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியவையாகும், கட்டுரோருக்கு புரியும். ரெண்டாவது இலக்கியங்கள்ல மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம், திரிசொல் அப்படின்றோம். அப்ப திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம், இப்ப வங்கூல், அலுவம், சாட்டினான், உருபயன் அப்படின்னு கட்டுரோருக்கு புரியும், அந்த இலக்கியத்துல இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லலாம், திரிசொல். திரிசொல் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் 4 இருக்கு. எப்படி ஏற்சொல் வந்து பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இதுலயும் இருக்கு. அப்ப அலுவம், வங்கம் அப்படின்னும் போது நமக்கு அலுவம் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் காற்று அப்படின்னா, வங்கம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கப்பல், சரி அலுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு பார்த்தோம், வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு பார்த்தோம், கப்பல் அப்படின்னு பார்க்கிறோம். பெயர் திரிசொல் வந்து இருக்கு. ஏமினான், பயின்றால் அப்படின்னு பார்க்கிறோம். ஏமினான் சொன்னான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பயின்றால் அப்படின்னு பார்க்கிறோம். இது வினை திரிசொல்லா இருக்கு. ஏமினான் சொல்றது, செயல் வந்து. பயின்றால்னா அது செயல் வந்து. அன்ன, மான அப்படின்னும் போது இடை உரி சொல்லா இருக்கு. அன்ன, மான வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றதுல அடுத்து கூர்களி அப்படின்னு பாக்குறோம். அது வந்து உரி திரிசொல்லா வந்து இருக்கு. அப்ப இலக்கியத்துல பயன்படுத்தணும், கற்றவருக்கு மட்டும் புரியக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சொற்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்ப்போம். வங்கூல், அலுவம், சாட்டினான், உருபைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்றாட பயன்பாட்டுல இல்லாத சொற்களா இருக்கு, அதை வந்து திரி சொற்கள் அப்படின்னு. அப்ப பொருள் குறித்த பல திரி சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரி சொற்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல. இப்ப
அதாவது உரி சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் வந்து பல பொருளையும் தரும் வந்து, அதே மாதிரி வந்து பல சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி திரி சொல்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்களும் இருக்கு, பல பொருள் குறித்த ஒரு திரி சொல்லும் இருக்கு அப்படின்னு வாங்க பார்ப்போம். இப்ப வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது, கப்பல் அப்படின்றது குறிக்குது அப்படின்னு. அது இதழ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா பல பொருளாக மாறுது அப்படின்னு. அப்ப ஒரே ஒரு சொல்லு பல பொருள் வந்து, உதாரணத்துக்கு பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையோடு, நாளிதழ் அப்படின்னு பனையேடு வந்து. அப்ப பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையேடு, நாளிதழ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதழ் எனும் சொல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பல பொருள் குறித்த ஒரு திரி சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி வந்து பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது எடுத்துக்காட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னும் போது வந்து வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்றது கப்பலை குறிக்கிறது அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். சொற்பொருளையும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா படிச்சுக்கணும். அடுத்து திசை சொல் அப்படின்றது ரொம்ப சுலபம் வந்து, என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் பார்க்கணும், இது எல்லாமே பிற மொழியிலிருந்து வந்த தமிழ் சொற்கள் அப்படின்னு. தமிழ் மாதிரி தான் இருக்கும், ஆனா பிற மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறோம். அப்ப பிற மொழியில வந்த தமிழ் இடம்பெற்ற கலை திசை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வடமொழி தவிர. அப்ப வடமொழி தவிர மற்ற அனைத்து மொழிகளிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், திசை சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வடமொழியில இருந்து வந்தா அது வட சொல்னே சொல்லிடும் டைரக்டாவே வந்து. அப்ப வட சொல் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் அப்படின்னு இருக்கு, இது எல்லாமே வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னா வந்து வடமொழியில இருந்து தான் வந்தது அப்படிங்கிறோம். வடமொழியில இருந்து வரக்கூடிய சொற்கள் என்னென்ன, இல்ல வடமொழி சொல்லியது அதை நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அதை எழுதுற மாதிரி இருக்கும், ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வடமொழியில இருந்து வந்த சொற்களை நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா ஒன்னு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். அப்ப தற்சமம், தற்பவம் அப்படின்னும் போது இரு வகையா பிரிக்கும் போது இப்ப கமலம், அலங்காரம் அப்படின்றது வந்து அப்படியே வடமொழியில் இருப்பது போன்றே எழுது, தற்சமயத்துக்கு அப்படியே எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லல, அதான் தற்சமயம். தற்சமயம்னா தற்சமயத்துக்கு அப்படியே எழுதுங்க, அப்படியே எழுதுனா வந்து வடமொழியும் அப்படியே எழுதுறது நீக்க மாட்டோம். அது தற்பவம் அப்படின்னும் போது லட்சுமி அப்படின்றத வந்து நம்ம லக்குமின்னு எழுதுறோம் வந்து, விஷம் அப்படின்றத வந்து விடம் அப்படின்னு மாத்துறோம். அப்படி மாத்தினா தற்பவம் வந்து. அப்ப தற்சமம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா தற்சமயத்துக்கு எழுதுங்க, அப்படியே எழுதிருங்க அப்படின்னா அது வந்து வடமொழியை நம்ம அப்படியே தமிழ்ல இருந்து எழுதுறது. அப்ப தமிழாக்கம் பண்ணனா அது பேர் வந்து தற்பவம் அப்படிமுக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னா வட சொல் அப்படிமுக்கிறோம். அப்ப நம்ம இங்க இலக்கிய சொற்களா வந்து பார்த்தீங்கன்னா நான்கா பிரிக்கிறோம். அந்த நாலுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு இயற்சொல் அப்படின்னும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டா கரெக்டா இருக்கும். எளிதில் பொருள் விளங்கும். திரிசொல் அப்படின்னும் போது வந்து இலக்கியத்தில் இருக்கு, கட்டுரைக்கு மட்டும் புரியக்கூடியதா இருக்கும். அந்த திசைச்சொல் அப்படின்னா வடமொழி தவிர்த்து மற்ற பிற மொழியில் வந்த சொற்கள் திசை சொற்கள். அந்த வட சொல் அப்படின்னா வடமொழியிலிருந்து வந்தது. தற்சமம், தற்பவம். தற்சமம்னு தற்சமயத்துக்கு அப்படியே எழுதிட்டீங்கன்னா அது வந்து வடமொழி சொல்ல அப்படியே தமிழ் எழுதிட்டீங்க அப்படின்னு பார்க்கிறோம், அதான் தற்சமம். தற்பவம் அப்படின்றது வந்து அதை தமிழாக்கம் பண்ணி எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து லக்குமி, விடம் அப்படின்னு சொல்லி எழுதுனா அது வந்து தற்பவம் அப்படின்னு பார்க்கிறோம். அவ்வளவுதான் இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் 4 வகை அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வேற்றுமை அப்படின்னு பார்க்கிறோம். வேற்றுமை நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த வேற்றுமை உருபுகள் அப்படின்றத நம்ம இடைச்சொல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம போறது ஐ, ஆல், கூயின், நது, கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல வந்து வேற்றுமை உருபுகள் வந்து நம்ம பயன்படுத்தணும், முக்கியமான உறுப்புகள் அப்படிங்கிறோம். அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. வேற்றுமைன்னா என்ன அப்படின்னா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துறது அப்படிங்கிறோம். அப்ப பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகள் அப்படிங்கிறோம். அதுதான் வேற்றுமை உறுப்புகள் வந்து. அப்ப பெயர் சொல்லை வேறுபடுத்தும் முறை, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை, அதே மாதிரி பெயர் சொல்லின் இணைக்கப்படும் அசைகளே வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு அப்படிங்கிறோம். அப்ப சில இடங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த முழு சொற்களே வருது, அப்படி வந்தது அப்படின்னா வந்து அது சொல்லுறுப்புகள் என்பாரு வந்து. அப்ப வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொல்லே வந்துச்சு அப்படின்னா முழு சொற்களாக வேற்றுமை வந்துச்சுன்னா அது வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லுறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆள் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்னா வேற்றுமை உருவாக வந்துள்ளது அப்படின்னு. வேற்றுமை தொகைனா மறைந்து வரும், வேற்றுமை உருவனா வெளிப்படையா வரும். இப்ப ஆள் அப்படின்றது இங்க வேற்றுமை உருவாக வந்திருக்கு வந்து தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இப்ப இந்த கொண்டு அப்படின்றத நம்ம என்ன வேற்றுமை உருவா இருக்கக்கூடிய சொல்லு, அதனால இது என்ன சொல்ல சொல்லு உருவாக வந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். இப்ப வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னும். அப்ப இடம்பெற்றதுன்னா அது வேற்றுமை தொடர்கள், வேற்றுமை உருவுகள் அப்படின்னும். அது இடம்பெறாமல் மறைந்திருந்தால் அப்படி பேர் என்ன சொல்லுவோம்னா அதுக்கு வேற்றுமை தொகை என்பார். அப்ப இடம்பெறாமல் மறைந்திருந்தது அப்படின்னா அது வந்து வேற்றுமை தொகை வந்து. இடம்பெற்று இருந்தால் அது வந்து வேற்றுமை உருவு, வேற்றுமை தொடர்
தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு சொல்லாவே வந்திருந்ததுன்னா அது சொல்லுருபு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை தான் நம்ம என்ன சொல்றோம், வேற்றுமை அப்படின்னு பாக்குறோம். அதுல கண்டிப்பா என்ன பண்ணணும், இணைக்கப்படும் மசையில வேற்றுமை உருபுகளா நமக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப வேற்றுமை தொகைகள் மொத்தம் எத்தனைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 வகைப்படும் அப்படின்னு. முதல் வேற்றுமை அப்படின்னும் போது அது வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு ஏதாவது உருபு இருக்குன்னா உருபு இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் வேற்றுமை அப்படின்னும் போது வெளி வேற்றுமை, அதுக்கு என்ன கிடையாதுன்னா உருபுகள் கிடையாது அப்படின்னு. சோ அப்ப முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை அப்படின்னு பாக்குறோம். சோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப முதல் 8க்கு கிடையாது. அந்த 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை என்ன இருக்கு, உருபுகள் உண்டு. அப்ப 2ல இருந்து 7ஆம் வேற்றுமை வரை நமக்கு உருபுகள் வந்து உண்டு அப்படின்னு பாக்குறோம். இல்ல எனும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. அப்ப இல் அப்படின்றது எங்க இருக்குன்னா 5லயும் இருக்கு, 7லயும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல இடம் அப்படின்ற பொருள் கொண்டு வந்தது அப்படின்னா எங்க வரும் அப்படின்னு பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி நமக்கு இல் அப்படின்றது வேற்றுமை உருபு வந்ததுன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. அப்ப நீங்கள் அப்படின்னா நீங்குதல் அப்படின்ற பொருள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 5ஆம் வேற்றுமை ஆகும். அதே வந்து இடப்பொருள் வந்தால் 7ஆம் வேற்றுமை. எடுத்துக்காட்டு பார்த்தா தான் நமக்கு சரியா வந்து புரியும். அப்ப வேற்றுமை உருபுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் 7ஆம் வேற்றுமையில ஒரே ஒரு உருபு வருது, இல் அப்படின்னு வருது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்கணும். முதல் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து உருபு இல்லை, அகிலன் எழுவை அப்படிதான் இருக்கு, பெயர் சொல்லாதான் இருக்கு. அகிலனை 2ஆம் வேற்றுமை ஐ வந்துருச்சு. அது மாதிரி அகிலனால் ஆள் வந்துருச்சு, 3ஆம் வேற்றுமை ஆள் ஆண் ஓடு ஒடு உடன் அப்படின்னு. 4ஆம் வேற்றுமை அகிலனுக்கு கூ வந்திருக்கு. அப்ப 5ஆம் வேற்றுமை அப்படின்னு இன் இருந்து இல் நின்ற நின்று அப்படின்னு பாக்குறோம், அகிலனின் அப்படின்னு பாக்குறோம். 6ஆம் வேற்றுமை அகிலனுடைய அது உடையன்னு வரும், வேற்றுமை உருபு வந்து. 7ஆம் வேற்றுமை அப்படின்னா இல் இடம் பால் கண் அகிலன் பால் அப்படின்னு பாக்குறோம். 8ஆம் வேற்றுமை அப்படின்னா விழி வேற்றுமை விழித்தல் அகிலா அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான். அதுல என்ன கிடையாது, உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு அப்படின்றது வந்து உருபு கிடையாது. விழித்தல் அப்படின்ற பொருள் வந்துச்சுன்னா அது வந்து 8ஆம் வேற்றுமை அப்படின்னு பாக்குறோம். வந்து எழுவாயா வந்துருச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது முதல் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை அப்படின்னா ஐ, 3ஆம் வேற்றுமை ஆள் வந்து, 4ஆம் வேற்றுமை கூ, 5ஆம் வேற்றுமை இன் வந்து, 6ஆம் வேற்றுமை வந்து அது வந்து, 7ஆம் வேற்றுமை வந்து இல் ஐயால் கூயின் அது இல் கண் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப கண் அப்படின்னு வந்து முடியும். சோ அப்ப 7ஆம் வேற்றுமை அப்படி முடியும். சோ அப்போ மொத்தம் எத்தனை வேற்றுமை இருக்கு அப்படின்னா 8 வேற்றுமை இருக்கு. 8 வேற்றுமையோட உருபுகள் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க, பார்ப்பாங்க. செலுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படின்னு 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எது அப்படின்னா முதல் வேற்றுமையில பெரும்பாலான சொற்றொடர்கள் அப்படிங்கிறோம். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல், அப்ப எழுவாயோட எதுவும் இணையாம இருந்து தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை அப்படிங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாவை வந்தார், பாவை அப்படின்னு பெண் வந்தால் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஏதாவது வேற்றுமை உறுப்பு இருக்கானா இல்ல. அப்ப பாவை என்ற எழுவாய் வந்து பாத்தீங்கன்னா வந்தால் அப்படின்னு பயனிலை கொண்டு முடியுது அப்படிங்கிறோம். அப்ப தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது அப்படிங்கிறோம். அதான் முதல் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது உருபு வந்து ஐ வந்து, இப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிறோம். அதே மாதிரி கபிலரை பரணர் புகழ்ந்தார் வந்து. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு வேற வேற மீனிங் கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னா இந்த ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அதுதான் செய்யப்படும் பொருளாக மாறும் வந்து. அப்ப ஐ வேற்றுமை உருபு ஐ வந்து எதோட சேருதோ செய்யப்படும் பொருள் வந்து. இப்ப செய்யப்படும் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் வந்து எழுவாய், செய்யப்படும் பொருள்னா பரணரை புகழ்ந்தார். அப்ப கபிலர் என்ன எழுவாய், அவரை பேச ஆரம்பிக்கிறாரு, பரணரை புகழ்ந்தார். அப்ப பரணர் தான் செய்யப்படும் பொருள் வந்து. இப்ப இங்க என்ன கபிலரை வந்து பரணர் புகழ்ந்தார். அப்ப கபிலரை ஐ அப்படின்னு எங்க வருது, கபிலரோட சேர்ந்து வருது. அப்ப செய்யப்படும் பொருள் கபிலர் வந்து மாறிடுது. அப்ப எழுவாய் யாருன்னா பரணர், அந்த பயனிலை என்ன புகழ்ந்தார். அப்ப இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஐ எங்க சேருதோ அது வந்து செய்யப்படும் பொருளாக மாறும் அப்படின்னு. அதான் 2ஆம் வேற்றுமை அப்படின்னு. அப்ப பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைப்பார். இப்படி 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமை அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி 2ஆம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைப்பார் அப்படின்னு. அது மாதிரி உறுப்புகள் அப்படின்றது வந்து சொல்லே வந்துருச்சுன்னா சொல்லுருபா வந்து மாறிடும். அது உறுப்புகள் மறைந்து வந்தா அது வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதை நம்ம சரியா நினைவு வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். இப்ப ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா இடத்துலயும் இந்த 6 வகையான பொருட்களில் வரக்கூடியதா எது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2ஆம் வேற்றுமை அப்படின்னு. அப்ப 2ஆம் வேற்றுமை அப்படின்னு எடுக்கும் போது இந்த ஐ அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி ஐ எதோட சேர்ந்து வருதோ அந்த பெயர் சொல் வந்து செய்யப்படும் பொருளா மாறிடும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப உதாரணத்துக்கு கரிகாலன் கல்லணையை கட்டினான் வந்து. அப்ப ஐ வருதா. இப்ப வந்து இந்த ஆக்கல் அப்படின்னு பெயர்ல இருக்கு. அந்த பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், அங்க ஐ வருதா வந்து. அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் வந்து, அடைதல் வந்து. அடுத்து நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார், நீத்தல் வந்துருச்சு. ஒத்தல் வந்து தமிழ் நமக்கு உயிரை போன்றது, கம்பேர் பண்றோம். ஒத்தல் உயிரை போன்றது. வள்ளுவர் பெரும் புகழை வந்து
வள்ளுவர் வந்து பெரும் புகழை உடைமை அப்படிங்கிறாங்க. சோ அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஐ அப்படின்றது வந்து நமக்கு செயல்படு பொருளா வந்து இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. சோ அது வந்து ஆக்கல், அழிதல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளில் வரக்கூடியதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஆல், ஆன், ஒடு, ஓடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆல், ஆன், ஒடு, ஓடு அப்படின் போது ஆல், ஆன் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையானதாக வரும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல கருவி பொருள் முதற் கருவி, துணை கருவி சொல்லி 2ஆ வந்து பிரிக்கிறோம். முதல்ல ஆல், ஆன், ஒடு, ஓடு அப்படின்றது நமக்கு மூன்றாம் வேற்றுமை உருபுகளா இருக்கு அப்படின்னு. இப்ப கருவி கருத்தா பொருள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுல வந்து கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது அது வந்து முதற் கருவி. இப்ப கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுதுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து மரத்தால் சிலை செய்தான். அப்ப சிலையை பண்றாங்க, எதுல பண்ண மரத்தால் அப்படின்னு. அப்ப இந்த ஆள் அப்படின்றது என்னவா மாறுதுன்னா செய்யப்படும் பொருளாக மாறுது. உளியால் சிலை செய்தான், அப்ப துணை கருவி உளி, உளி கொண்டு சிலை செய்யறான். அப்ப உளியால் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் செய்யப்படும் பொருளா இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தான 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். அப்ப பிறர் செய்ய வச்சோம்னா அது ஏவுதல் கருத்தா வந்து. இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு ஏவுதல் கருத்தா வந்து. மத்தவங்க வச்சு கல்லணை வந்து கட்டிருக்காருன்னு அர்த்தம் வந்து. அதை ஏற்றுதல் கருத்தா அப்படின்னும் போது சேக்கிழாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்படின்னு. நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க, இந்த ஆள் வந்துதா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து முக்கியம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுதல்னா சேக்கிழார் ஏற்றிருக்காரு வந்து, அது ஏவுதல்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு. அப்ப அவர் ஏவுறாரு அப்படின்னு. அதே மாதிரி முதற் கருவி அப்படின்னா மரத்தால் அப்படின்னும் போது செய்யப்படும் பொருளே என்ன ஆயிருது, அங்க முதற் கருவியா மாறி. துணை கருவினா உளியால் சிலை செய்யப்பட்டது அப்படின்னு. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப செய்யுள் வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து என்னன்னா ஆண் அப்படின்றது. இப்ப ஆள் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப ஆண் வந்து செய்யுள் வழக்கில தான் இடம்பெறுது அப்படிங்கிறோம். எப்படி புறந்தூமை நீரான் அமையும் அப்படின்னு. அப்ப நீரான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஒடு, ஓடு ஆகிய வந்து உட நிகழ்ச்சி பொருளில் வரும். உட நிகழ்ச்சி அப்படின்னு போது என்னன்னா உடன் நிகழக்கூடியது, நிகழ்காலத்துல உட நிகழ்ச்சி வரும். இப்ப தாயோடு குழந்தை சென்றது வந்து, அப்ப சரி உட நிகழ்ச்சி அப்படின்னு நிகழ்காலம், உட நிகழ்ச்சினா அதோட பொருந்தி வர்றது வந்து. இப்ப தாயோடு அப்படின்னு ஒடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு வந்து அலுவலர்கள் சென்றனர் அப்படின்னு. அப்ப அமைச்சரோடு அப்ப உட நிகழ்ச்சியா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப ஒடு, ஓடு அப்படின்னா தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர் சென்றனர். அந்த பிறந்துமை நீரான் அமையும். ஆண் ஆள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, சேக்கிழாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது, மரத்தால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறோம். இப்ப இது ஆள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆண் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒடு, ஓடு அப்படின்றத பார்த்தாச்சு. அதான் மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை அப்படின்னு உரிய உருவு வந்து கு வந்து, இது வந்து பல பொருளில் வரும் அப்படின்னு. அப்ப பல பொருள்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து 6 பொருள்களில் வரக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு 2ஆம் வேற்றுமை வந்து பார்த்தோம். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு. இதே வந்து பல பொருள் வரக்கூடியது எது அப்படின்னா 4ஆம் வேற்றுமை கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், முறை, எல்லை நிறைய இருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட் அங்க போய் இல்லைன்னா முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தான், மனிதனுக்கு, கபிலருக்கு, கவிதைக்கு, தயிருக்கு, செங்குட்டுவனுக்கு, தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த எல்லா இடங்களும் என்னன்னா கு அப்படின்னா வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு, சரி வெளிப்படையாக வந்திருக்கு அப்படின்னு. அந்த வேற்றுமை உருவு, வேற்றுமை தொகைனா மறைந்து வரணும். அப்ப வேற்றுமை உருவு வந்திருக்கு, அதான் 4ஆம் வேற்றுமை அப்படின்னு. இப்ப அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இப்ப கூலிக்கு அப்படின்னு பார்க்கிறோம், வேலை அப்படின்னா கூலிக்காக வேலை, அப்ப அந்த அசையும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா 4ஆம் வேற்றுமை உருவுதான். அப்ப குளிக்கு வேலை அப்படின்னு இருக்கிறது போல குளிக்காக, அப்ப ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. அப்ப குளிக்கு வேலையை குளிக்காக வேலை அப்படின்னு ஆக அப்படின்னு பார்க்கிறோம். 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை அப்படின்னா இன், இல் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இன், இல் அப்படின்னும் போது நீங்கள், ஒப்பு, எல்லை, எது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதான் 5ஆம் வேற்றுமை. இப்ப நீங்கள் தலையின் இழிந்த மயிர் அப்படி நீங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முடி வந்து இழந்துருது. அடுத்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி வந்து, அந்த நாட்டின் கிழக்கு வங்க கடல் வந்து சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அப்படின்னு. சோ அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இன், 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 இல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இன், இன், இல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்ம நமக்கு 5ஆம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கிறோம். 6ஆம் வேற்றுமை அதுன்னா அது, ஆது, ஆ வந்து அப்ப உரிமை பொருளில் வரக்கூடியதா இருக்கு. எப்படி அப்படின்னா ராமனது, நண்பனது கை, ராமனது வில் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உரிமை பொருளா வந்து இருக்கு. தற்காலத்தில் வந்து இக்காலத்துல வந்து பயன்பாட்டு இல்லாததுன்னா ஆது, ஆ வந்து, அப்ப அது அப்படின்றது தற்காலத்துல பயன்பாட்டுல இருக்கு. ராமனது வில், நண்பனது கை அப்படின்னு பார்க்கிறோம். 7ஆம் வேற்றுமை அப்படின்னா கண், கண், மேல், கீழ், கால், இல், இடம் அப்படின்றதெல்லாம் 7ஆம் வேற்றுமை வந்து. சோ ஐயால், குயின், அது, கண் அப்படின்னு படிப்போம். அப்ப கண் அப்படின்றது 7ஆம் வேற்றுமையில இருக்கு அப்படின்னு. சோ இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு. 7ஆம் வேற்றுமை உருவு இடம்பெறும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊரின் கண், இரவின் கண் அப்படின்னு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஊரின் அப்படின்னு போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது இடப்பொருளில் வந்திருக்கு அப்படின்னு.
அப்ப ஊரின் கண் அப்படின்னும் போது வந்து நமக்கு இடப்பொருள் வரக்கூடியதா வந்து இருக்கு. நம்ம இறைவன் கண் அப்படின்னா வந்து காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். இல் என்னும் உருபு வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு அப்படிங்கிறோம். இது வந்து நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் பொருள் வந்து. இப்போ இப்போ ஊரில் அப்படின்றது வருது. அப்ப ஊரில் அப்படின்னும் போது வந்து நமக்கு இடப்பொருள் வந்திருக்கு வந்து இரவில் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப காலத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இடப்பொருளில் வந்தாலோ அல்லது காலத்தில் வந்தாலோ அது வந்து 7ஆம் வேற்றுமையா இருக்கும். நீங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நீங்கள் அப்படின்னும் போது அந்த இடம் அல்லது காலம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு 7ஆம் வேற்றுமையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இல் எனும் 5ஆம் வேற்றுமையும் 7ஆம் வேற்றுமையும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, அது இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. அப்ப நீங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம மேல பார்த்தோம்ல, அந்த நீங்கள் அப்படின்ற பொருள்ல வந்தா அது வந்து 5ஆம் வேற்றுமையா இருக்கும் அப்படிங்கிறோம். இப்ப நீங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது தலையின் இழிந்த மயிறு அப்படிங்கிறோம். அப்ப தலையில் இழிந்த மயிறு இல் அப்படின்னு வந்துச்சாலும் இன்னும் வந்தாலும் அது வந்து நீங்கள் பொருளில் வருது அப்படிங்கிறோம். அப்படி வந்து அது 5ஆம் வேற்றுமை. அது இடம் காலத்துல வந்துச்சு. இப்ப இடம்னா ஊரின் கண், ஊரில் அப்படின்னு பார்க்கிறோம். இரவில் அப்படின்னு பார்க்கிறோம். இரவின் கண் அப்படின்னு இரவில் வந்து. சோ அப்ப இது எதை குறிக்குது? இடத்தையும் குறிக்குது. அதே மாதிரி காலப்பொருளில் வந்தாலும் வந்து அது என்ன சொல்லணும்? 7ஆம் வேற்றுமை அப்படின்றது நினைவு வச்சுக்கணும். சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 8ஆம் வேற்றுமை அப்படின்னு எடுத்துட்டா விழி பொருளில் வரும். இப்ப பற்றக்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. அவ படற்கை பெயரை முன்னிலை பெயரா வந்து மாத்திரும். வந்து எப்படி மாத்திரம் அப்படின்னா வந்து இது வேற்றுமைக்கான தனி உருவு கிடையாது. நமக்கு தெரியும் 1க்கும் கிடையாது 7க்கும் கிடையாது. வந்து இப்ப பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. இப்ப அண்ணன் அப்படின்றது அண்ணா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அண்ணன் அப்படின்னா அண்ணா அப்படின்னு, புலவர் என்பது புலவரே என்று மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை. அப்ப விழி வேற்றுமையா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுறது அப்படிங்கிறோம். அப்ப அண்ணா புலவரே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து 8ஆம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. நம்ம எடுத்துக்காட்ட நிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்வுல கேள்வி கேட்கும் சுலபமா நம்ம விடையில வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வந்து பகுபதம் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வகுப்புல நம்ம இறுதியா படிக்கொள்ள தலைப்பா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு. சோ பகுபதம் பகாபதம் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது பகுபதம் அப்படின்னா சொல்லுக்கு வழங்கும் பெயர்கள் ஒன்று பதம் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பதம் கிளவி அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். அப்ப இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தமையால் இவற்றை பகுபதங்கள் அப்படின்னு. அப்ப நம்ம எதை பிரிக்க போறோம் அப்படின்னா பெயர் சொல் வினை சொல் இரண்டையும் நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னு. அதான் வந்து பகுபதம் அப்படின்னு பார்க்கிறோம். இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்துக்கு உரியவையா இருக்கு. அப்ப இடைச்சொல் உரிச்சொல் பகாபதம் ஏற்கனவே சொற்கள் வந்து நம்ம இலக்கிய வகையில 4 பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சொற்கள் அப்படின்றது சொல்லி இலக்கியத்தின் அடிப்படையில் 4 வந்து பார்த்தோம். சோ அதுல வந்து நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பார்த்தோம். அப்ப பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் எதுல வரும் அப்படின்னா வந்து நமக்கு பகுபதங்கள் அப்படின்றதுல வரும். அதே வந்து இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் எதுல வரும்னா பகாபதத்துக்குரியவையா இருக்கு அப்படின்னு. இப்ப பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் வந்து மிகுதியாக வழக்கத்தில் உள்ளன. வந்து அப்ப எது மிகுதியா இருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் மிகுதியாக இருக்கு அப்படின்னு. அப்ப பகுபதம் அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். பகாபதம் அப்படின்னா இடைச்சொல் உரிச்சொல் பார்க்கணும். அது பிரிக்க முடியாது. அதான் பகாபதம். பிரிக்கக்கூடியது பகுபதம். அதுல பெயர் வினையில எது அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா வினை பகுபத சொற்கள் அதிகம் அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு படித்தான் என்னும் சொல்லை படிக்கூட்டல் இத்துக்கூட்டல் ஆன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப படித்தான் அப்படின்றது நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு. இது வந்து வினை பகுபதம் அப்படின்னு. அப்ப இத்தனை உறுப்புகளாக பிரிக்கக்கூடியது பகுபத உறுப்புகள் அப்படின்னு. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 6 வகைப்படும். நம்ம தேர்வுல கேட்பாங்க. பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். அப்ப பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வந்து எதை பிரிக்கிறோம் அப்படின்னா பகுபத உறுப்புகளை பிரிக்கிறோம் அப்படிங்கிறோம். இப்ப பெயர் பகுபதம் அப்படின்னு எடுக்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட் பெயர் அதுக்கு அடுத்து வினையை வந்து பார்க்க போறோம். அப்ப பகுபதமாக அமையும் பெயர் சொல் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என 6 வகைப்படுத்துவார் அப்படின்னு. அப்ப பெயர் பகுபதத்தை நம்ம 6 பிரிக்கும் போது பொருளும் இடம் காலம் சினை குணம் தொழில் என 6 வகைப்படுத்துவார். இப்ப பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணை நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு பார்த்தோம். பொண்ணு அப்படின்னா பொன் குட்டல் அன் அப்படின்னு பார்க்கிறோம். நாடன்னா நாடு குட்டல் அன் பார்க்கிறோம். சித்திரையன்னா சித்திரை குட்டல் அன் பார்க்கிறோம். கண்ணன்னா கண் குட்டல் அன் வந்து இனியன்னா இனிமை குட்டல் அன் பார்க்கிறோம். உழவன்னா உழவு குட்டல் அன் பார்க்கிறோம். இப்ப இந்த பொண்ணல்ல பொன் குட்டல் அன் பொன் அப்படின்றது என்னது பெயர் பகுபதத்துல பொருளை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. நாடன்னா நாடுன்னு இடம் பகுபதமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து நமக்கு இடப்பெயரை வந்து குறிக்கணும். காலப்பெயரை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்திரைனா சித்திரை அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி உறுப்பை குறிக்கிறது சினை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணன்ல கண் வந்து அந்த குணத்தை குறிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இனிமையான குணம் வந்து தொழில குறிக்கிறது அப்படின்னா உழவன் அப்படின்னு உழவு கூட்டல் அன் அப்படி வைக்கிறோம். சோ அப்ப பெயர் பகுபதம் அப்படின்னும் போது நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 6 வகைப்படுத்துறோம். சோ அதுல நமக்கு பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படி வைக்கிறோம். அப்ப பெயர் பகுபதத்தில் இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வினை பகுபதம் அப்படின்னா பகுபதமாக அமையும் வினை சொல் அப்படின்னா இப்ப உண்ணுகின்றான் அப்படின்னா உண்ணு கின்று ஆண் அப்படி வைக்கிறோம் வந்து. சோ அப்ப உண்ணுகின்றான் அப்படின்னும் போது உண்ணு கின்று ஆண் வந்து இந்த கின்று அப்படின்றது வந்து நிகழ்காலம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப வினை பகுபதம். இப்ப பகுபத உறுப்புகள்ல பகுதி அப்படின்னு முதலனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த முதலனைனா ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும் அப்படிங்கிற முதல்ல வர்றது வந்து. இப்ப எடுத்துக்காட்டு
படி, ஆடு, செய், எழுது, நட, ஒரு படி, ஆடு, செய், எழுது, நட போன்றவை ஒரு பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன. அப்ப பகுதியாகவும் இருக்கு, விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கு. படி, ஆடு, செய், எழுது, நட அப்படின்னும் போது நம்ம என்னன்னா அது ஒரு ஏவலாகவும் இருக்கு, அதே மாதிரி பகுதியாகவும் இருக்கு, விகுதியும் பெறல அப்படிங்கிறோம். அப்ப ஊரன் அப்படின்னா ஊர், வரைந்தான்னா வரை, நடிகன்னா நடி, மடித்தான்னா மடி, பார்த்தான் பார், மகிழ்ந்தால் மகிழ். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா பகுதி குறிக்குது, முதல்ல குறிக்குது, சொல்லின் அடிச்சொல்ல குறிக்குது அப்படிங்கிறோம். அப்ப பகுதி முதல்நிலை அப்படின்னு பகுபத உறுப்புக்களை நம்ம படிக்கக்கூடியது. அதே விகுதி அப்படின்னு எடுக்கும்போது வினைமற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய. அப்ப வினையில இறுதியில வர்றது. இப்ப கொடுத்தான் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கூட்டல் எத்துக்கூட்டல் எடுத்துக்கான ஆண் அப்படின்னு குறிக்கும். படித்தால்னா ஆள் நடந்ததுன்னா தூ இப்ப ஆண், ஆள், தூ அப்படின்றது எல்லாமே விகுதிகளாக இருக்கும். அப்ப விகுதினா இறுதி நிலை அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு விகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஆள் என்னும் ஆண் அப்படின்னா உயர்திணை ஆண் பால் குறிக்கும் அப்படின்னு படற்கை இடமா இருக்கு. அதான் ஆள் அப்படின்னு விகுதி உயர்திணை பெண் பால் ஒருமை படற்கை இடமா இருக்கு. தூ அப்படின்றது அகிரிணை ஒன்றன் பால் படற்கை இடமா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம படித்தான் அப்படின்னும் போது ஆண் பாலை குறிக்குது. அதே மாதிரி நமக்கு வினைமுற்று விகுதியா இருக்கு. பாடுகிறாள்னா ஆள், அது மாதிரி ஆறுனா பலர்பால். அப்ப ஆண், ஆள், ஆர், தூனா ஒன்றன் பால், ஆனா பலவின் பால். ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. ஓம் அப்படின்னா தன்மை பன்மை. ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்ப உண்டோம் அப்படின்றது அது மாதிரி செய்தாய் அப்படின்றது. அடுத்து பாரீர் அப்படின்னும் போது ஈர் அப்படின்றது பன்மை வினைமுற்று விகுதியா இருக்கு. அழகிய பேசும் அப்படின்னா ஆ உம் பெயரச்ச விகுதியா இருக்கு. ஆ அப்படின்னு வருதா, அப்புறம் உம் வந்ததுன்னா பெயரச்ச விகுதியா இருக்கு. அப்ப பேசும் கிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளினா அப்ப பெயர் சொல்ல கொண்டு முடிந்தா பெயரச்சம் அப்படின்னு. அதே மாதிரி அழகிய அப்படின்னா பாத்தீங்கன்னா அழகிய பெண் பெயரச்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அழகியான பெயரச்சம் ஆ அப்படின்னு வந்திருக்கு. வளர்க அப்படின்னும் போது நமக்கு வியங்கோல் வினைமுற்று நமக்கு தெரியும் ஆல்ரெடி. தேடி அப்படின்னு பார்க்கிறோம். ஊ ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதிகள் அப்படிங்க. சோ அப்ப இதெல்லாம் நம்ம அந்த விகுதியை வச்சு நம்ம என்ன பண்ணனா அது என்ன அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். அவ படித்தான், பாடுகிறாள், பெற்றார், நீந்தியது, ஓடின அப்படின்னு ஏற்கனவே கேட்டாங்க. சிரிக்கிறேன், உண்டோம், செய்தாய், பாரீர், அழகிய, பேசும், வளர்க, தேடி அப்படின்னு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட விகுதியை வச்சு நம்ம என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இப்ப நமக்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பகுபதம் அப்படின்னும் போது அதனுடைய உறுப்புகள் பகுதி, விகுதி அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா இடைநிலை அப்படின்னு. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை அப்படின்னு பார்க்கிறோம். இது வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை, கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை சொல்லி ரெண்டா வருது. அப்ப வினை பகுபதமா இருந்தது அப்படின்னா அப்ப காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும், எதிர்மறையா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வென்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வென்றார் அப்படின்னா இர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இறந்த காலத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இத்து, இட்டு, இரு, இன்னு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி உயர்கிறான் அப்படின்னும் போது கிரு நிகழ்கால இடைநிலையா இருக்கு. அப்ப கிரு, கின்று, ஆணின்று இதுதான் நமக்கு கேட்டாங்க ஆல்ரெடி. இப்ப கிரு, கின்று, ஆணின்று அப்படின்றது எதுனா நிகழ்கால இடைநிலை. அது மாதிரி புகுவான், செய்யன் அப்படின்னா இவ்வு, இக்கு எதிர்கால இடைநிலைகளை குறிக்குது. அப்ப இப்பு, இவ்வு, இக்கு அப்படின்னு பார்க்கிறோம் எதிர்கால இடைநிலைகள். பறிக்காதீர் அப்படின்னும் போது எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ அப்படின்னு பார்க்கிறோம். மகிழ்ச்சி அறிஞன் அப்படின்னா இச்சு, இஞ்சு பெயர் இடைநிலை இஞ்சு, இன்னு, இவ்வு, இச்சு, இத்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடைநிலைகள் அப்படின்னும் போது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, அது எதிர்மறையா, அது பெயர் இடைநிலைகளா அப்படின்னு பாக்குறோம். இதுல நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த முதல் நாலுமே நமக்கு முக்கியமானது அப்படின்னு. அதாவது இரு, அதாவது இத்து, இட்டு, இரு, இன்னு, அதுக்கப்புறம் கிரு, கின்று, ஆணின்று, இப்பு, இவ்வு, இக்கு, இல், அல், ஆ. இதை நம்ம கொடுத்துட்டு கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மிக மிக முக்கியமானது அப்படின்னு. அடுத்த கால இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப செய்தான் அப்படின்னும் போது இத்து அப்படின்னு வருது. அப்ப நமக்கு என்ன செய்தான்னா இறந்த காலத்தை குறிக்குது. செய்கிறான் அப்படின்னா கிரு நிகழ்காலத்தை குறிக்குது. செய்வான்னா இவ்வு எதிர்காலத்தை குறிக்குது. மேல பார்த்ததுதான் அப்படி நமக்கு காலம் காட்டும் இடைநிலையா இருக்கு, அது காலநிலை அப்படி பார்க்கிறோம். அப்ப இத்து, கிரு, இவ்வு அப்படின்றது எல்லாமே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நமக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேல அதே நம்ம சொன்னோம் இத்து, இட்டு, இரு, இன்னு அத கீழே இருக்கு. நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆணின்று அப்படின்னு பார்க்கிறோம். எதிர்காலம் அப்படின்னும் போது இப்பு, இவ்வு குறிக்குது. அது எதிர்மறை இடைநிலை ஆ, அல், இல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலைகளா இருக்கு. இது நமக்கு இம்பார்ட்டன்ட், திருப்பி திருப்பி கேட்பாங்க. அது கண்டிப்பா நமக்கு அந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னும் போது அந்த இடைநிலைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம இலக்கணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு ஆ, அல், இல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து எதிர்மறை இடைநிலை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் எதிர்மறையை உணர்த்தும். அப்ப பகுதி இருக்கு, விகுதி இருக்குன்னா அதுக்கு இடையில
உணர்த்துவது அப்படின்றது எதிர்மறை அப்படிங்கிறோம். இப்ப ஓடாது, காணலன், எழுதியன் அப்படிங்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையா இருக்கிறது. இப்ப ஆ, அல், இல் அப்படின்னு வருது. இதுதான் என்ன சொன்ன எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப பகுதி விகுதிக்கு நடுவில் வருது. வந்து ஓடாது ஆ அப்படின்னு வருது, காணலன் அல் அப்படின்னு வருது, எழுதியன் அப்படின்னா எழுதியன் அப்படின்னு எழுது கூட்ட இல் கூட்ட அப்ப இடையில வருது. அப்ப இடையில வரக்கூடியது அப்படின்னா ஆ, அல், இல் அப்படின்னும் போது நமக்கு எதிர்மறை விடைநிலையா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை நம்ம இங்க குறிப்பிட்டோம். ஆ, அல், இல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது எடுத்துக்காட்டோட நம்ம இங்க பார்த்தாச்சு. தேர்வுல கேட்கும் போது இது எதிர்மறை இடைநிலையா இல்லையா அப்படின்றது நம்ம சொல்லணும். இதுல எதிர்மறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஓடாது, காணலன், எழுதியன்னு எதிர்மறையா இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப எதிர்மறை இடைநிலைனா அதுல இடைநிலை சொற்கள் வந்து ஆ, அல், இல் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு. அடுத்து பெயர் இடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை சொல்லிக்கிறோம். அப்ப ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ் அச்சு அப்படின்னு இருக்கு. தமிழ் கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல இச் அப்படின்னு வருது. அப்ப இது பெயர் இடைநிலையா இருக்கு. அந்த இளைஞர் அப்படின்னு இஞ்சு வருது. இந்த ஓட்டுநர் இந்து வருது. ஒருத்தி அப்படின்னா இத்து வருது. மூவர் அப்படின்னு பார்க்கும்போது இவ் வருது. சோ அப்ப இந்த இடத்துல வந்து இச்சு, இஞ்சு, இத்து, இச்சு, இஞ்சு, இன்னு, இத்து, இவ்வு இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த மெய்கள் வந்து பெயர் இடைநிலைகள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எந்த இடத்துல வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்க பெயர் சொல்லி பெயர் பகுதி விகுதியோடு இணைப்பதற்கு. அப்ப பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலைகள் அப்படின்றதுதான் இந்த சொற்கள், இந்த எழுத்துக்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இவ்வு இது பெயர் இடைநிலையா இருக்கு. அடுத்து சந்தி வந்து பகுதியும் பிற உறுப்புகளையும் வந்து இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து வரும். சந்தினாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து புணர்ச்சி என்று பெயர் வந்து. அப்ப பகுதிக்கும் பிற உறுப்புகளை இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது. பெரும்பாலும் பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது அப்ப பகுதி, விகுதி, இடைநிலை இதெல்லாம் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் நம்ம என்ன சொல்லணும் சந்தி அப்படின்னா. அப்ப சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெருவழக்காக இருக்கு அப்படின்னு. இது ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அதே புணருதல் அப்படின்னா தோன்றும் உறுப்பு அப்படின்னு அதான் வந்து சந்தி அப்படின்னு. அப்ப புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களை நம்ம என்ன சொல்லணும் தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு விகார புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப தோன்றல், திரிதல், கெடுதல் சொல்லி இதை சந்தி என்றும் சொல்லுவார் அப்படின்னு. அப்ப சந்தி அப்படின்றது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி மூன்றுமே வரும் அப்படின்னு. ஓர் எழுத்து தோன்றுதலை வந்து சந்தி என்றும் வந்து திரிதலை கெடுதலையும் விகாரம் என்றும் சொல்லுவார். அப்ப தோன்றுச்சு அப்படின்னும் போது ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அதை சந்தின்னு சொல்லிடலாம். அப்ப விகார புணர்ச்சி அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து திரிதலையும் கெடுதலையும் நம்ம குறிப்போம் அப்படின்னு. பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் மூன்று எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும். அப்ப எது சந்தியாக வரும் அப்படின்னா இத்து, இப்பு, இக்கு அதுதான் வந்து நமக்கு சந்தியாக வரும் அப்படின்னு. உடம்படு மெய்கள் இவ் சந்தியாக வருவதும் உண்டு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அசைத்தான் அப்படின்னும் போது அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன் அப்படிங்கிறோம். அப்ப இத்து சந்தியாக வருது. காப்பாறு கா கூட்டல் இப்பு கூட்டல் ஆறு அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம படிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிக்கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆறு அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத்து, இப்பு, இக்கு அப்படின்றது வந்து நமக்கு சந்தியாக வருகிறது. வணங்கிய வணங்கு கூட்டல் ஈன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல ஈ அப்படின்றது வந்து நமக்கு சந்தியாக வருகிறது. அப்ப உருத்தும் அப்படின்னும் போது வந்து இந்த இடத்துல இத் சந்தி அப்படிங்கிற. பொருந்திய அப்படின்னும் போது ஈ உடம்புடுமை சந்தி அப்படிங்கிற. அப்ப சந்தி அப்படின்னும் போது நமக்கு பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரக்கூடியதா இருக்கும். பெரும்பாலும் எங்க வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய இடம் பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில தான் வருது அப்படிங்கிறோம். அப்ப இறுதியில வரல, இறுதிக்கு முன்னாடி இது வந்துருது. அடுத்து சாரியை பகுதியோடு இடைநிலையோடு அல்லது இடைநிலையும் பகுதியோடு இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு. அப்ப பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் சார்ந்து வரக்கூடியதான் சாரியை அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சாரியை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தனன் அப்படின்னும் போது பார்க்கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பார்க்கிறோம். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து அப்ப இச்சொல் இடைநிலைக்கும் இடைநிலை இத்து வந்து விகுதினா அன் அந்த அது ரெண்டுத்துக்கு நடுவுல வரக்கூடியது அப்படின்னா அன் என்பதே சாரியாகும். அப்ப பார்த்தனன் அப்படின்னும் போது ரெண்டு தடவை அன் வருது. இது வந்து இறுதியில இருக்கிறது வந்து இது வந்து இடையில இருக்கிறது. அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல வரதா என்னன்னா சாரியை அப்படின்னு. அப்ப விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்துச்சுன்னா அது வந்து சாரி. எடுத்துக்காட்டு வந்து அன் படித்தனர் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாதிரி இச்சொல்லில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் கூ என்பதே சாரியாகும். அப்ப பகுதிக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இடைநிலைக்கும் நடுவில் வருது கூ அப்படின்னு சாரி. அங்க அன் வந்திருக்கு, இங்க வந்து கூ வந்திருக்கு அப்படின்னு. சாரிக்கு பொருள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். அப்ப அன்
விகுதியா இருந்ததுன்னா அந்த இடத்துல அன் சாரியா இருக்கணும். இப்ப நடந்தான் அப்படின்னும் போது அன் தான் சாரியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து விகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அதே மாதிரி நம்ம வடிவத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது கெடுதல் வந்து அப்படி நடந்ததுன்னா அது விகாரம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் அடைஞ்சதுன்னா அது வந்து விகாரம். விகார பணத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு, அதனால அது உங்களுக்கு சுலபமா தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து பகாபதம். இப்ப பகாபதம் அப்படின்னும் போது மரம், கலனி, உன், எழுது ஆகிய சொற்களை நம்ம கவனிக்கணும். மேலும் சிறிய உறுப்புகளாகவும் பிரிக்க முடியாது அல்லவா, அப்படி பிரிக்க முடியலன்னா அதான் வந்து பகாபதம் அப்படின்னு. பகாபதம் அப்படின்னு நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் நம்ம வந்து சொன்னோம். வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல்னா பகுக்கூடியது, அதனால பகுப்பதங்கள் அப்படின்னு. அப்ப பிரிக்க முடியாத சொல்லா பகாபதம் அப்படின்னு. அது அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக கூட இருக்கும் அப்படின்னு. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களும் பகாபதங்கள் வந்து உண்டு. அப்ப அடிச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பெயர் பகாரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று வந்து. அதே மாதிரி வினை பகாபதம் நட, வா, படி, வால் அப்படின்னு பார்க்கறது. அதே மாதிரி நமக்கு இடை பகாபதம் அப்படின்னா மண், கொல், தில், பவுல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு பார்க்கிறோம். பெரும்பாலும் அது என்னவா இருக்கு அப்படின்னா வந்து வேறு சொல்லா வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அடிச்சொல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நமக்கு வந்து இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்றது அதிக அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பெயர் பகாபதம் அப்படின்றதும் வினை பகாபதம் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இரட்டை கிளவி வந்து. இப்ப இரட்டை கிளவி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம ரெண்டும் உள்ள வித்தியாசம் நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இரட்டை கிளவி அப்படின்னு இரட்டைனா இரண்டு, கிளவினா சொல் வந்து. அப்ப இரண்டு சொற்களாக வரும் அப்படின்னு. விறு விறு, கலகல, படபட, குடு குடு அப்படின்றது வந்துச்சுன்னா அதுதான் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தருமான தரவே தராது. அப்ப பிரித்தால் பொருள் தராது அப்படின்னா இரட்டை கிளவி. இரட்டைனா இரண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. விறு விறு, கலகல, படபட, குடு குடு அப்படின்னு வரும். அப்ப பிரித்தா இப்ப விறு அப்படின்னு பொருள் தராது, கல பொருள் தராது, பட பொருள் தராது, குடு பல பொருள் தராது. அதை இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி அப்படிங்கிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்களாக இணைந்து வரும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த சொற்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும்னா இருக்காது, இணைந்து தான் வரும். அடுப்பு தொடர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தரக்கூடியது அப்படிங்கிறோம். அது 2, 3, 4 முறை வரக்கூடியது. ரெண்டா வரும், 2, 3, 4 முறையும் வரும். பிரித்தால் பொருள் தரக்கூடியதா இருக்கும். அது அச்சம், விரைவு, வெகுளி, சினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடியதா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே எங்கே, இல்லை இல்லை இல்லை, பிடி 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 அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே பிரித்தால் பொருள் தரக்கூடியதா இருக்கும். அதுவே 2, 3, 4 முறையும் வந்திருக்காருங்க. அப்ப பிரித்தால் பொருள் தரக்கூடியது அப்படின்னா வந்து அடுக்கு தொடர், தராதது அப்படின்னா வந்து நம்ம இரட்டை கிளவி. 2, 3, 4 முறை அப்படின்னா அடுக்கு தொடர். இரட்டை சொல்லாக வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிளவி அப்படிங்கிறோம். அது சொற்கள் தனித்தே வரும் அப்படிங்கிறோம். அது வந்து அடுக்கு தொடர். வந்து சொற்கள் இணைந்தே வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இடைவெளி இருக்கும். பிடி பிடி, இல்லை இல்லை, எங்கே எங்கே இடைவெளி இருக்கா, அதனால தனித்தனியா வரும். அது வந்து சொற்கள் இணைந்தே வரும். விரைவு, வெகுளி, ஓகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள் வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். அது வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டு படி படி படின்னு வருது, இங்க படப்பட அப்படின்னு வருது, இங்க இடைவெளி இல்லாம இருக்கிறோம். படப்பட அப்படின்னு இருக்கிறது வந்து நமக்கு இரட்டை கிளவி அப்படிங்கிறோம். சோ இன்றைய வகுப்புல நம்ம சொல்லிலக்கணம் அப்படிங்கிறத நம்ம நிறைவு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறோம். ஸோ இதனை தொடர்ச்சியா நம்ம அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுத்து இலக்கணம் படிச்சாது, சொல்லி இலக்கணம் படிச்சாச்சு. அடுத்து நம்ம பொருள் இலக்கணம் அப்படின்றத படிக்க இருக்கோம் அடுத்த தலைப்புல அப்படிங்கிறோம். ஸோ ஒரு தலைப்பு படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா நம்ம புத்தகத்தில் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து உடனடியாக என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுடைய அந்த போஸ்டல் டெஸ்பாட்ச் ஆர் ஆன்லைன் டெஸ்பாட்ச் ஆப்ல இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஒரு டெஸ்ட்டை போட்டுருங்க. வந்து அதே மாதிரி நமக்கு இந்த வகுப்புகள் தொடர்பாக வந்து தினமும் மாலை வந்து நமக்கு 7 to 8 வந்து காலையில் நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கான டிஸ்கஷன் வந்து இருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, கூடுதலா ஏதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடையளிப்பாங்க அப்படிங்க. மொத்தமாக புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டு அல்லது இங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி வந்து கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு புத்தகங்களை பெற்று அந்த புத்தகங்களை நீங்க என்ன பண்ணலாம், கணித வகுப்பு, அறிவியல் வகுப்பு அண்ட் தமிழ் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த வகுப்புகள் எல்லாம் புத்தகங்கள் அடிப்படையில் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த 8 புத்தகங்கள் கையில் இருக்கும் போது நீங்க தைரியமாக அந்த டிசம்பர் 20ஆம் தேதி தேர்வை எதிர்கொண்டு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம கான்பிடண்டா நம்ம எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான். அதை நல்லா திருப்பி ரிவிஷன் பண்றது அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் நம்ம மாதிரி தேர்வு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தேர்வு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெய்லி டெஸ்ட் போட்டுருங்க, அடுத்து ஃப்ரீ டெஸ்டையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு யூனிட் முடிய ஒவ்வொரு அழகாக முடிய வீக்லி டெஸ்ட் அப்படின்றது அக்டோபர் மாதத்திலிருந்து தொடங்கும். அதை வந்து பயிற்சி செஞ்சு பாருங்க அப்படிங்கிறோம். ஸோ தாமதிக்காம உடனே வந்து புத்தகத்தை வாங்கி அதில் ஹைலைட் பண்றது, அண்டர்லைன் பண்றதுன்னு பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணி அந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த 5 மாதங்கள் நம்ம இதை பண்ணும்போது கண்டிப்பா அந்த தேர்வுல எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.